மேற்கு பார்த்து கட்டினா ஒரு பலன் கிடைக்கும், வடக்கு பார்த்து கட்டினா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திசைகளுக்கு இப்படி ஒவ்வொரு திசையை பார்த்து கட்டுறதுக்குமே ஒவ்வொரு பலன் கிடைக்குமா சார்? வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை அதிர்ஷ்டம் போது 5 வாசல் வச்சுக்க முடியுமா? அது சாத்தியம் கிடையாது. உச்ச வாசல் எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சியும் உச்சாணிக்கு கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சூரியன் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது இன்கம்ப்ளீட். சூரியன் பிரவேசிக்கின்ற வீட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் மெடிக்கலாக டஃப்பான ஏல்மெண்ட்ஸு, அதாவது கேன்சர் போன்ற வியாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் சொல்லுவாங்க. கிழக்கில் ஜன்னல்கள் மிக முக்கியம். அந்த ஜன்னல்களை ஒரு 1 hour to 2 hours திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாத்திடுறதுன்றது ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஆனால் சூரிய ஒளியின் உள்ளே பிரவேசிக்காமல் அந்த இடத்துல நம்ம வசிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனு. இன்னைக்கு வாஸ்து சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணுறதுக்காக நம்ம கூட வேத வாஸ்து பிச்சுமணி சம்பத் அவர்கள் இருக்காங்க. அவங்கள ஷோவில் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாம் நீ இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. முன்னாடி காலத்துலலாம் சூரிய வெளிச்சம் வீட்டில் படணும் அப்படின்ட்டு தனியாக அதுக்காக ஒரு இடத்த விட்டுருப்பாங்க சார். அதாவது மேலே ரூஃப் போடாமல், கூரையோ இல்லை வேற டார்ச்சோ அந்த மாதிரி போடாமல் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் முன்னாடி காலத்தில். ஆனால் இப்போ அப்படி சூரிய வெளிச்சம்லாம் படாத மாதிரி தான் நிறைய வீடுகளுமே கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வருமா சார்? நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஓடிசி, ஓப்பன் டு ஸ்கைன்னு சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில், அதாவது பில்டிங் டேர்ம்ஸில். சூரியன் எவ்வளோ அவசியம் அப்படின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தெரியும். அது எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி வீட்டு உள்ளே பிரவேசிக்காத வீடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னாலே அடிப்படையாக சூரியனுடைய பிரவேசம்தான். சூரியனை அடிப்படையாக வைத்து மற்ற பஞ்சபூதங்கள், அதாவது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இது எல்லாமே கலந்து சேர்ந்து நமக்கு வழிநடத்துறது தான் வாஸ்து சாஸ்திரமே. சூரியன் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது இன்கம்ப்ளீட். ஓகே. இப்போது அதுக்கு தான் நீங்கள் அடிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிக்கின்ற சூரியன், அதாவது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு உதிச்சுது அப்படின்னா 9 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரவேசமானோம். இதனால தான் அடிப்படையாக சொல்கிறது கிழக்கில் ஜன்னல்கள் ரொம்ப அவசியம். வடக்க ஒட்டி கிழக்கில் ஜன்னல்கள் ரொம்ப முக்கியம். அதே போல் இப்போ தென்கிழக்கில் நம்மளுடைய சமையல் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது அப்படின்னா அந்த தென்கிழக்கு கிச்சனில் வடகிழக்கில் ஜன்னல்கள் அமைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா அந்த ஜன்னல்கள் திறந்து வைக்கும்போது சூரியனுடைய ஒளி உள்ளே பிரவேசிக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் எப்போ ஒரு வீட்டில் போகுதோ நிச்சயமாக அங்கே ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்காது. சூரியன் பிரவேசிக்கின்ற வீட்டில் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் மெடிக்கலாக ஒரு ரொம்ப டஃப்பான ஏல்மெண்ட்ஸு, அதாவது இந்த கேன்சர் போன்ற வியாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய கேப்சூல்ஸ்லையும் டேப்லெட்ஸ்லையும் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. பட் அதற்கு அப்பாற்பட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில் ஆண்கள், புதன்கிழமையில் ஆண்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து சூரியன் மேலே, அதாவது எண்ணெயை மேலே அப்ளை பண்ணிவிட்டு சூரியனுக்கு மேலே படுற மாதிரி நிற்க சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா விட்டமின் டி நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டிஃபிஷியன்சியே குறைபாடே இருக்காது. பெண்கள் வெள்ளிக்கிழமையில் இது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி சூரியன் மேலே, சூரிய ஒளி மேலே படுற மாதிரி அவங்க நிற்பாங்க. அதுதான். நிச்சயமா ஆண்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் பண்ணுறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஒரு 10 மினிட்ஸில் பேச முடியாதுமா. நிச்சயமாக நம்ம வாய்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓடிசின்றது முந்த காலத்தில் நடு மத்தியில் ஓடிசி, ஓப்பன் டு ஸ்கைன்னு கொடுத்து பண்ணுவாங்க. அந்த விஷயம் கரெக்டாக அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. சூரியனுடைய பிரவேசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிழக்கு பக்கத்தில் தான் அதனுடைய பிரவேசம் உள்ளே வருது அப்படின்றது வீட்டு உள்ளே இருக்கணும். அதுக்கு தான் கிழக்கில் ஜன்னல்கள் இருக்கிறது அவசியம்.
மேலே, அதாவது 12 மணிக்கு மேலே தான் உச்சி சூரியன் சொல்லுவோம். அந்த சூரியன் வீட்டு உள்ள வரத்துக்கு தான் அந்த காலத்தில் வந்து சீலிங்கில் வந்து ஓப்பன் டு ஸ்கை வைப்பாங்க, மாடம் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அது தவறு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. நிச்சயமாகவே அதே போல் மேற்கில் அஸ்தமனம் ஆகும்போதும் சூரிய ஒளி உள்ளே வருது நல்லதானா, அது நல்லது கிடையாதுமா. இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல துவாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாய் வழியாக நம்ம சாப்பிடலாம், மூக்கு வழியாக தான் சுவாசிக்க முடியும், காது வழியாக தான் கேட்க முடியும். இது எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம சாப்பிடும்போது மூக்கு வழியாக சாப்பிட முடியாது, வாய் வழியாக நம்ம வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோன்னா அது தவறு, மவுத் ப்ரீதிங்கிறது தவறு. சூரியன் வீட்டு உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கிழக்கு திசையில் தான் பிரவேசிக்கிறது நல்லது. அதுதான் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் அது வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும். ஓகே ஓகே சார். பட் இப்போ நிறைய வீட்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஜன்னல் வச்சு சூரிய பகவானை வந்து உள்ளது பண்ணிக்கலாம், அந்த வெளிச்சத்தை பட்டாவே போதும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய வீட்டில் வந்து இப்போ ஏசி போட்டு விட்டுருவாங்க, இருக்கிற ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீனை இழுத்து விட்டு ஃபுல்லாக சூரிய வெளிச்சத்தை உள்ள வர அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது எப்படி சார்? தவறுமா, அது நிச்சயமாக தவறு. ஏர் கண்டிஷன்டு ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா இன்றைக்கி கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அது பண்ணாமல் இருக்க முடியாது. கமர்ஷியல் பில்டிங்ஸ்லலாம் ஏசின்றது முக்கியமான ஒரு விஷயம். காலை நேரத்தில் கிழக்கில் ஜன்னல்கள் மிக முக்கியம். அந்த ஜன்னல்களை ஒரு 1 hour to 2 hours திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாத்திடுறதுன்றது ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஆனால் சூரிய ஒளியின் உள்ளே பிரவேசிக்காமல் அந்த இடத்துல நம்ம வந்து வசிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய தவறு. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ ஒரு சேயிங் இருக்கும் சார், ஒரு வீட்டுக்கு ஒரு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது தான். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு நிறைய கேட் இருக்குது, 2-3 இடத்துலேருந்து கூட வீட்டிலேருந்து எந்த சைட்லேருந்து கூட வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வீட்டுக்கு 3 கேட் இருக்கிறதெல்லாம் ஓகே தானா சார்? நம்ம கேட் வேறு, வாசப்படி வேறு. அந்த விஷயத்தில் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ கேட் அப்படின்றது வந்துன்னா வீட்டுக்கு வெளியில் ரோட்லேருந்து உள்ளே வருது, நம்ம காம்பவுண்டில் போடுறது கேட்டு. அது வந்து நீங்கள் கேட்குறீங்க 3 கேட் இருக்கலாமா அப்படின்னு. கேட்டுக்கு 4 கூட வச்சுக்கலாம், 3 இல்லை 4 கூட வச்சுக்கலாம், 4 திசையில் 4 வச்சுக்கலாம். ஆனால் அது உச்சத்தில் இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். 4 திசையிலையும் நீங்கள் கேட் வச்சுக்கலாம், ஆனால் பட் அது நிச்சயமாக உச்சத்தில் தான், அந்த திசைக்கு உச்சமான இடமோ அதில் தான் வச்சுக்கணும். வாசப்படி அப்படின்றது வந்து நிச்சயமாக 1 அல்லது 2 இருக்கலாம். அதுவும் வந்து எப்படி வந்து நம்ம கேட் உச்சத்தில் வைக்கணும்னு சொல்கிறோமோ அதே போல் வாசப்படி நிலை கதவு அப்படின்றது வந்து ஒரு திசைக்கு 1, அதுவும் உச்சத்தில் தான் இருக்கணும். அதுக்கு நேர் வாசல் வச்சுக்கிட்டு அதுவும் உச்சத்தில் வரா மாதிரி நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நிதர்சனமான, ஒரு நிம்மதியான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிழக்குன்னா வடக்கை ஒட்டி இருக்கணும், வடக்குன்னா கிழக்கு ஒட்டி இருக்கணும், மேற்கு அப்படின்றது வடக்கை ஒட்டி இருக்கணும், தெற்குன்றது கிழக்கு ஒட்டி இருக்கணும். இதுதான் வந்து நம்ம உச்ச வாசல்னு சொல்லுவோம். இது கேட்டுக்கும் பொருந்தும், வாசப்படி அதாவது நிலக்கதவுக்கும் பொருந்தும். ஓகே ஓகே சார். எந்த சைடு வந்து அதாவது எந்த திசையை பார்த்து இந்த வாசப்படி அமையிறது ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சார்? இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் ராசி இது, என் ராசிக்கு வந்து கிழக்கு தான் நல்லா இருக்குன்னு ஜோசிக்கார் சொல்லிருக்காருன்னு. கிழக்கில் ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையிலும் ஒருத்தருக்கு கிழக்கு அதிர்ஷ்டம்னா இன்னொருத்தருக்கு வந்து மேற்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, இல்லை வடக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ 4 பேருக்கு 4 வாசல் வச்சுக்க முடியாதுமா. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை அதிர்ஷ்டம் போது 5 வாசல் வச்சுக்க முடியுமா? அது சாத்தியம் கிடையாது. உச்ச வாசல் எல்லாருக்குமே பெரிய வளர்ச்சியும் உச்சாணிக்கு கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இது வந்து ஒரு ப்ரூவன் விட்னஸ், ப்ரூவன் சயின்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தவறான வாசல், ஒரு நீச்சோன்னு சொல்லணும், அதை ஒரு தவறான வாசலோ இல்லை தவறான இடத்துல கேட் இருக்கோ அப்படின்னா அது ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளுமோ. உச்சம் வந்து ஒரு பெரிய உச்சாணிக்கு கொண்டு போய் நிறுத்தும். சார் நீங்கள் சொல்லும் போதே இந்த வாஸ்துக்கும் திசைக்கும் எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக வாஸ்துக்கு வந்து திசைகள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு வீடு கட்டும் போதும் மேற்கில் பார்த்து கட்டினா ஒரு பலன் கிடைக்கும், மேற்கு பார்த்து கட்டினா ஒரு பலன் கிடைக்கும், வடக்கு பார்த்து கட்டினா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திசைகளுக்கு இப்படி ஒவ்வொரு திசையை பார்த்து கட்டுறதுக்குமே ஒவ்வொரு பலன் கிடைக்குமா சார்? பொதுவாக இன் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, பெரிய என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் இதில் ட்ராவல் பண்ணுறதால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்து அனுபவித்த ஒரு விஷயம், மேற்கில் உச்சத்தில், அதாவது மேற்கு வாசல் வடக்கை ஒட்டி இருக்க வீடுகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்குதுமா. அது அவங்க எல்லாருமே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில்
பணத்தை ஈட்டக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேச்சரில் அவங்க இருக்காங்க. அது ஆண் பெண், அதாவது மேற்கில் வடக்க ஒட்டி இருக்கவங்க வாசல், மேற்கு திசை நோக்கி வாசல் இருக்கவங்க எல்லாருமே, வடக்க ஒட்டி இருக்கவங்க எல்லாருமே பொருளாதாரத்தில் ஒரு 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 நல்ல நிலைமையில் ஒரு நல்ல ஹைட்டை ரீச் பண்ணுறாங்க. வடக்கில் கிழக்க ஒட்டி இருக்கக்கூடிய வாசல்களில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆரோக்கியம், புகழ் இது நிச்சயமாக இருக்குது. பணமும் பெரிய லெவலில் அவங்களுக்கு இருக்குது. கிழக்கில் வடக்க ஒட்டி இருக்கக்கூடிய வாசலில் புகழ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய உச்சாணியில் இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அதாவது ஜாம்பவான்கள் நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதிகார பலம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிழக்கில் வடக்க ஒட்டி இருக்கக்கூடிய வாசலில் வசிப்பவர்கள் அதிகார பலத்தோடு இருக்காங்க. அதே ஓரளவுக்கு பொருளாதாரத்துலேயும் அவங்கள வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டேச்சரில் வச்சுருக்கு. தெற்கில் கிழக்கு ஒட்டி வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது, அதுவும் உச்சத்தில் இருக்கும்போது, வாசல் உச்சத்தில் இருக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பணம் வந்து செல்வ செழிப்போடு அவங்க இருக்காங்க. இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, உச்சத்தில் யாரெல்லாம் வாசல் வச்சு வசிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த 4 விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பொருளாதாரம், ஆரோக்கியம், பேர், புகழ் எல்லாருக்குமே இருக்குமா. ஸோ இந்த திசைகளில் கட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு திசைகள்ன்றதை விட வாசல் உச்சத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குமா. உச்சம் தான் பேசுமா.